பெரிய லாஸ். தன்னுடைய நான் பலவனத்திலேயே அதிகம் பேசக்கூடியவர் திரைப்படத்துறையில். நான் திரைப்படத்துறையில் இல்லைனாலும் அவர் கூட இருக்கிற நட்பில் இயக்குனர் இமயத்தோட, இவர் கூட பேரரசு சார் கூட, உதயகுமார், இவங்க கூட தான் நான் அதிகம் பேசுவோம், உறவில் இருப்பேன். என் மகளுடைய திருமணத்தை நடத்தி வைத்தவர். இன்னொரு திரைப்படம் என்னை வச்சு எடுக்கிறேன்னு கதையில் சொல்லி கொண்டிருந்தார். ஒரு படம் பண்ணலாம் நான் பண்ணேன். பெரிய லாஸு. பைரவர் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர். என் மகள் திருமணத்தை மட்டும் இல்லை, என்னை சார்ந்த எங்கள் தொழிலாளிங்க, என் நண்பர்கள் குடும்ப திருமணத்துக்கெல்லாம் வந்து நடத்தி கொடுத்தவர். அந்த உள்ள அன்னைக்கு நம்மளிடம் பிரிந்திருந்தாலும் அவர் கனவுக்காக இருப்போம். ஒன்று தான், எவ்வளோ நமக்கு பணம் இருந்தாலும் பொருள் இருந்தாலும் உடம்புங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது நம்ம இவங்ககிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கணும். இன்றைக்கி இரவு உணவு வகைகள், இன்றைக்கி தூக்கம் இல்லாமல் அலைச்சல்கள், ரொம்ப டென்ஷன், அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற டென்ஷன், இதெல்லாம் பணத்துக்காக ஓடக்கூடியவங்களுக்கு ஒரு பாடம். அப்படி தான் சொல்லுவேன். அது எனக்கும் பொருந்தும். அதை தான் இந்த இடத்துல நான் கூட எடுத்துகிட்டு போகிறேன். இன்றைக்கி மிக மிக நமக்கு ஆரோக்கியம்தான் ரொம்ப தமிழ்நாட்டில் ரொம்ப மேலேங்கி இருக்குது. உலகத்திலேயே அதிக சக்கரை உள்ள நாடு இந்தியாவாக இருக்குது. இந்தியாவில் அதிக சக்கரை உள்ள நாடு தமிழ்நாடாக இருக்குது. மாவுச்சத்துகள், எக்ஸசைஸ் பிசிட்டிக்கல் ஆக்டிவேஷன் பயிற்சிகள் இல்லாதது, உடல் பருமன், இப்படிலாம் நம்ம உணவில் மிதிய உலகத்தில் கவனம் செலுத்துகிறோம். உலகத்திலேயே அதிக சக்கரை நோயில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறோம். முடி உதிராமை, பல் பிரச்சனை, கண் பார்வை, மூட்டு வலி, பெண்களுக்கு குதிங்கால் வலின்னு நம்ம அதிகம் ஃபிட்னஸில் ஈடுபட வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி நம்ம இருக்கோம். நம்ம முதலமைச்சர் கூட 3 கிலோமீட்டர் நேற்று ஓடி இந்த மதுக்கு எதிராலாம் பரப்பியிருக்கார், வாழ்த்துவோம். அதுபோல் நாளை முதலமைச்சர் அறிவிச்சிருக்காருன்னு எனக்கு சொன்னாங்க. இப்போ அரசு மரியாதைன்னு நம்ம பாரராஜ் ஐயா அவர்களுக்கு இமயத்துக்கு கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கிறதுக்கு வாழ்த்து தெரிவிப்போம். காவல்துறைக்கு வாழ்த்து தெரிவிப்போம். போலீஸ்கெல்லாம் போட்டு பாதுகாப்பு கொடுத்ததுக்கு மிக மிக நம்ம இந்த இடத்துல எடுக்க வேண்டியது நம்ம உடம்புடைய ஆரோக்கியம் தாங்க. இப்போ உடவர் சொன்னாங்க, ரொம்ப அலைச்சல் இருந்தார், கோவாவில் இருந்தார், ஃப்ளைட்டில் வந்தார். ஏன்னா ராஜேஷ் சார் கூட துபாயிலேருந்து வரும்போது தான் ஃப்ளைட்டில் தவறினார். அதனால் நம்ம ஒரு வயது முதியும் போது கொஞ்சம் நம்ம உடம்பை பார்த்துக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல் இரவு ட்ராவல்ஸ் கூட நம்ம ட்ராவல் பண்ணுறது கூட பாதுகாப்பான முறையில் இருக்கணும், உணவு பாதுகாப்பான முறையில் இருக்கணுங்கிறது அன்பு வேண்டுகோளாக அண்ணனை இழந்து வாட ஒரு குடும்பத்தினருக்கு, என்னுடைய மகள் திருமணத்தில் குடும்பத்தோட பூர்ணிமா மேடம் தான் என் பொண்ணுடைய அனைத்து உடை அலங்காரத்தையும் பார்த்துக்கிட்டாங்க அந்த நேரம். அப்படி ஒரு நெருக்கம் உண்டு. நான் ஒரு திரை உலகத்தில் இல்லைனாலும் அவர் கூட அந்த அளவுக்கு எடுத்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தார். கூட பிறந்த எங்கள் அண்ணனை இழந்து தவிக்கின்ற ஒரு தவிப்போடு எங்கள் சேலமாரார் அன்பு தொழிலாளிகளுடைய அவங்களுடைய வருத்தத்தையும் உங்களுடைய வருத்தத்தோடு பதிவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.